அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 3/4/2025. சஷ்டி திதி இரவு 9:42 வரை. அதன் பிறகு சப்தமி திதி. மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் காலை 7 மணி வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள மிருகசிரீஷம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன், சனி பகவான், ராகுடன், சுக்கிரனும் புதனும் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவானுடன் சந்திரன், கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது. இன்றைய விசேஷம் சஷ்டி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? அழகு மற்றும் உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்க, விவாதங்களில் கலந்து கொள்ள, ஓவியம், நாட்டியம் பயில, மாடு வாங்க, மருந்து வியாபாரம் தொடங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள். முயற்சியின் அர்த்தம் என்னவென்று தெரிய வரும். ஆமாங்க, விதைகள் எப்படியெல்லாம் போராடி அந்த மண்ணிலிருந்து முளைத்து வெளியே வருது பார்த்தீங்களா? அந்த மாதிரி தாங்க சிக்கல்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, சோகங்களிலிருந்து, ஏமாற்றங்களிலிருந்து போராடி முன்னுக்கு வரக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும். எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. ஆளுமை தன்மை உங்ககிட்ட அதிகமாகுங்க. குடும்பத்திலையும் சரி, வெளிவட்டாரத்திலையும் சரி, இன்னைக்கு ரொம்ப நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்குங்க. சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. உங்கள் ராசிக்கு 2வது வீட்டை விட்டு விலகி 3வது வீட்டிலேயே உட்கார்ந்திருந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்போது 4வது வீட்டில் உட்கார்ந்து கேந்திர பலம் பெற்று இருக்காருங்க. அதனால் வீடு, மனை, சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள், பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் சுமூகமாக ஒரு தீர்வு கிடைக்குங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அது சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி உடம்பில் இருந்து வந்த சோர்வு, அசதி அதெல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. தள்ளி போன விஷயங்கள்லாம் இன்றைக்கி வேகமாக முடியும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் சீக்கிரமாக முடியும். வீடு கட்டுறது, வாங்கிறது இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகும். வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க. பழைய பாக்கிகள் கூட வசூலாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் சரியாகும். 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வை கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் செலவுகள் இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்க நினச்சதெல்லாமே நிறைவேறுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக அலைச்சலுடன் ஆதாயம் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, உன்னை நீயே வீண் என்று நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிச்சமே கிடையாது. உன்னை நீ இந்த உலகத்தின் தூண் என்று நினைத்தால் உனக்கு வாழ்க்கையில் இருளே கிடையாது. ஆமாங்க, சிலர்லாம் ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மைக்குள்ளார போய் சிக்கிப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிறத விட ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதில் பிஹெச்டி பண்ணுறது, அதில் உன்னதமாக எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பல விதங்களில் சாதித்து காட்டக்கூடிய தைரியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார இன்றைக்கும் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இன்றைய தினம் காலையில் 7 மணியோட ரோகிணி நட்சத்திரத்தை விட்டு விலகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நேற்று இருந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் அதிலேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். இன்றைய தினம் காலை 7 மணியிலிருந்து மாலை 6 மணி 20 நிமிடம் வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரத்தில், அதாவது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மாலை 6 மணி 20 நிமிடம் வரைக்கும் கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் வேலை சுமையும் இருக்குங்கிறதுனால முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரம் எதுவாக இருந்தாலும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு திருப்தி எட்டி பார்க்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள், வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மேலதிகாரிகள் பார்த்தா கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் அப்படின்னு உங்களை பாராட்டுற மாதிரி இன்றைக்கி எல்லாமே நல்லது நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த முணுமுணுப்பு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஆனாலும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்கிறதுனால அவங்க மட்டும் கவனமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயங்களை கூட சிதைத்துவிடும். ஆமாங்க, அதனால தாங்க பேசும்போதும் கவனமாக இருக்கணுங்க. துரும்பாக நாம் எதையாவது பேசி வச்சோம்னா அப்புறம் வாழ்க்கை பயணம் சரியாக வராதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏதோ வாய்க்கு வந்ததை பேசணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த இடத்துல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், எவ்வளவு பேசணுங்கிறதெல்லாம் தராதரத்தை தெரிந்து வைத்து கொண்டு அளவாக வார்த்தைகளை அளந்து பேசி வளமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசியை நோக்கி தான் சந்திரன் வந்துக்கிட்டே இருக்காருங்க. இன்றைய தினம் மாலை 6 மணி 20 நிமிஷத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார தாங்க இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானம் தேவைப்படுதுங்க. சின்ன சின்னதாக அலைச்சல்கள், ஏமாற்றங்கள் இருக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் கடந்த சில மாதங்களாக உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துக்கிட்டு உங்களை போட்டு பாடாப்படுத்தினார். எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குது, ஆனால் எதுவும் முடிய மாட்டேங்குது. எல்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நடக்க மாட்டேங்குது. அவற்றை கடிதமெல்லாம் வாங்கி நம்ம கொடுத்துட்டோம். போய் கொடுத்தா அந்த மேலதிகாரி லோனை சேங்ஷன் பண்ணாமல் உட்காந்துருக்கிறாரு. இப்படி இருந்த போராட்டங்கள் எல்லாமே விலகுங்க. தேவையே இல்லாமல் உடம்பெல்லாம் சூடாச்சு. திடீர்னு நீங்களும் கொஞ்சம் முன்கோபமாக பேசுனீங்க. அதெல்லாம் இனிமேல் விலகுங்க. இப்போ உங்கள் ராசியை விட்டு விலகி செவ்வாய் 2வது வீட்டுக்கு வந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால உடல்நிலை சீராகும், அழகு ஆரோக்கியம் அதிகரிக்கும், முன்கோபம் குறையும், வீடுமனை வாங்கிறது விற்கிறதுல இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ரசனைக்கு தகுந்த மாதிரி நல்ல சொத்து நீங்கள் இனிமேல் வாங்குவீங்க. வியாபாரத்தில் கூட நாசுக்காக பேசி இனிமேல் லாபம் சம்பாதிப்பீங்க. உங்களை மீறி இருந்து வந்த அந்த கோபதாபம் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க.
உத்தியோகத்தில் வந்து மேலதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. சக ஊழியர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. 10வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் பெரிய பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினம் மாலை 6:20 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை இருக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கோபப்படு, ஆனால் அதற்கு முன்பாக 3 முறை அமைதியாக இரு. 3 மடங்கு அமைதியாக இரு. பூமியே பொறுத்திருந்து தான் பூகம்பத்தை வெளிப்படுத்துகிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கோபப்படணுங்க. கோபப்படுறோம்னா அந்த கோபத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய மனக்கசப்புகள் என்ன, இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க. கோபப்படலாம்னு நினைப்பீங்க. சரி, இதெல்லாம் சொன்னோம்னா அவங்க மனசு புண்படும், வேதனைப்படும், சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முன்கோபத்தை அடக்கி வைத்து முன்னேற்ற பாதைக்கு வழிவகுக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிக்கிட்டு உங்களை பாடாப்படுத்தினாருங்க செவ்வாய். எவ்வளவு காசு வந்தாலும் செலவுகளை கொடுத்தாரு. எங்கே போனாலும் மரியாதை குறைவான சம்பவங்களை கொடுத்தாரு. அதே மாதிரி கூட பிறந்தவங்க, கூட்டிகிட்டு இருந்தவங்க யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலையேங்கிற ஒரு ஆதங்கத்தை கொடுத்தாரு. அதெல்லாம் இனிமேல் விலக ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாரு. அதனால் தடங்கல்கள் எல்லாமே விலகும். தள்ளிப்போன வேலைகள் சீக்கிரமாக முடியும். வீடு மன சொத்து வாங்கிறது அதெல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். சகோதரங்களோட சண்டெல்லாம் இருந்ததில்லை, அதெல்லாம் சமாதானமாகும். உட்கார்ந்து சிரித்து பேசி சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி பூமி சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக நல்ல விதத்தில் முடியுங்க. அதே போல் விலை உயர்ந்த ஆபரணங்கள், ராசிக்கல் மோதிரங்கள் அதெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. இதுவரைக்கும் இருந்த போராட்டங்கள் எல்லாமே விலகி இன்றைய தினம் உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குங்க. அதே போல் உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துருக்கும். அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி பொறுமையாக இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்ப வருமானம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, சிங்கத்தையே பிடிக்க தெரிந்திருந்தாலும் கூட இங்கே காக்காய் பிடிப்பவர்களுக்கே வாழ்க்கை நன்றாக இருக்கிறது. ஆமாங்க, சில நேரங்களில் நம்ம கம்பீரமாக நேர்மையாக சில விஷயங்களை பேசி சாதிச்சிட்றோங்க. ஆனால் சிலர்லாம் வந்து அடுத்தவங்களை அளவுக்கு மீறி புகழ்ந்து அளவுக்கு அதிகமாக அவங்களுக்கு சிலதெல்லாம் கொடுத்து வேலையை முடிக்கிறாங்க. இந்த மாதிரி வேலை உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. எங்கும் எப்பொழுதும் நேர்மையாக இருப்போம், நேர்மையாக போவோம், நேர் வழியில் நாம் போராடுவோம். அதுலேருந்து வரக்கூடிய வெற்றி தான் என்றைக்குமே நிலைக்கும். அதுதான் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தாமதமானாலும் தரமானதாக கிடைக்க வேண்டுங்கிற மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோட நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணப்புழக்கமும் இனிமேல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருந்த செவ்வாய்
12வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி வெள்ளேந்தியாக எல்லாரையும் நம்ப வேண்டாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இனிமேல் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கணக்கு பார்க்குறது நல்லது. அள்ளி கொடுக்கறதெல்லாம் இனிமேல் சரி வராது. அளந்து கொடுத்தீங்கன்னா அது சரியாக வருங்க. சகோதர வகையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். பெற்றோர் வகையிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்கும். பயணங்களின் போது எதுவும் தொலைஞ்சிராமல் பார்த்துக்கிறது, கவனக்குறைவால் ஏதாவது தொலைஞ்சிராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக இன்றைய தினம் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். லாபத்தை அள்ளி கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே நெருக்கம் உண்டு. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் உயர பறக்க நினைப்பதில் தவறில்லை. ஆனால் உடனே பறக்க நினைப்பது தான் மிகப்பெரிய தவறாகும். ஆமாங்க, உங்களுக்கு அது நல்லா தெரியுங்க. வாழ்க்கையில் எத்தனையோ வருஷங்கள் நீங்கள் வந்து காத்திருந்திருக்கீங்க. நமக்கும் ஒரு காலம் வராதா அப்படின்னு ஏங்கி தவிச்சிருக்கீங்க. பல காலமாக காத்திருந்து அற்புதமாக காய் நகர்த்தி பெரிய சாதனைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நேற்று வந்தவங்கள்லாம் வந்து பெருசாக வந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம 10 வருஷம் 15 வருஷமாக காத்துட்டுருக்கோம். இருந்தாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் இதுவரைக்கும் ஏங்குனீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் அது மாதிரி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கும் நல்ல காலம் வந்தாச்சு. அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. முதலிடத்தையும் பிடித்து காட்டுவீங்க. காரணம், செவ்வாயும் இப்போ லாபஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லை, பெரியவங்க விஐபிகள்லாம் முன்னாடி நல்லா இருக்கியா சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்டாங்க. இப்போ நான் ஏதாவது உனக்கு செய்யணுமா அப்படின்னு அவங்க கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் உங்களுடைய தொடர்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பெருசாக பணம் சம்பாதிக்கக்கூடிய நேரங்காலமும் இப்போ வந்தாச்சுங்க. இன்றைக்கும் அதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. ஏற்கனவே இருந்த சிக்கல்கள் எல்லாம் விலகும். பங்குதாரர்கள் ஒரு சிலர்லாம் விலகி போகிறேன், கணக்கு செட்டில் பண்ண அப்படின்னு சொன்னாங்கன்னா அமைதியாக அழகாக அற்புதமாக செட்டில் பண்ணிவிடுங்க. தனியாகவே நின்று உங்களால் சாதித்து காட்ட முடியும், சம்பாரித்து காட்ட முடியும். உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே அதிகாரிகளும் ஆதரவாக உங்ககிட்ட பேசுவாங்கங்க. அதே மாதிரி இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள், அதே மாதிரி சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் கூட புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. வீடு மாற்றலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, பிறரை போல் வாழ நினைக்கக்கூடாது. அவரவர் வாழ்க்கையில் அவரவர் போல் வாழ்வதுதான் மிகப்பெரிய சிறப்பாகும். நிஜத்தையும் நாம் நம்ப வேண்டும். நிழலை நம்பி நிஜத்தை இழந்து விடக்கூடாது. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அடுத்தவங்க அதிகம் சம்பாரித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தால் அதை பார்த்து ஆத்திரப்படாமல் வைத்தறிச்சப்படாமல் வாழ்க வளமுடன் வாழ்த்தக்கூடிய பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே அலைச்சல்கள், செலவுகள்,
முன்கோபங்கள், கோபதாபங்கள், குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இதெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் மனதளவில் சந்தோஷமாக இருப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். நம்மால் முடியுமோ முடியாதோன்னு தடுமாறி தயங்கிட்டு இருந்த சில வேலைகள்லாம் இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. 4 நாளாக வர சொல்கிறாரு, நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு நீங்கள் சிலரை நினைத்து வருத்தப்பட்டீங்க. இன்றைக்கி அந்த முக்கியஸ்தர் உங்களை கூப்பிட்டு பேசுவார். அதனால் சில முக்கிய வேலைகளும் நல்ல விதத்தில் முடியுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. நடந்ததை நினச்சி 2 பேரும் பேசிட்டுருந்தீங்கன்னா நடக்க போகிறதும் அப்புறம் தடங்களாகிடும். அதனால் நடந்தது நடந்துருச்சு, நடக்க போகிறது நல்லதாக இருக்கட்டும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை அப்படியே தள்ளி தள்ளி வச்சாங்க, இனிமேல் யாரும் தள்ளி வைக்க முடியாது. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால உங்களை அப்படியே கொஞ்சம் ஏளனமாக பார்த்தவங்கள்லாம் இனிமேல் உங்களை பார்த்து எழுந்து நிற்கிற அளவுக்கு நீங்கள் அலுவலகத்தில் மதிக்கப்படுவீங்க. உங்கள் தகுதி உயரும். சின்ன சின்னதாக பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் அலைச்சல் செலவுகள் இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்கும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, விருப்பத்திற்கும் நேசத்திற்கும் வேறுபாடு உண்டு. ஒரு பூவை நாம் பார்க்குறோம், பார்த்த உடனே அதை பறித்து வச்சுக்கிறோம்னா அதுக்கு பேர் விருப்பம். ஒரு பூவை நாம் பார்க்குறோம், பார்த்து ரசிக்கிறோம், பூ அழகாக பூத்திருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த செடிக்கு மேற்கொண்டு நாம் தண்ணீர் ஊற்றுறோம்னா அதுக்கு பேர் நேசம். ஆமாங்க, இந்த விருப்பம் நேசம் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை தெரிந்து வைத்து கொண்டு விருப்பப்பட்டாலும் விருப்பத்தோடு ஒரு பக்கம் நேசத்தை காட்டக்கூடியவர்கள், நேசத்தோடு எல்லோரோடும் பழகக்கூடியவர்கள், உள்ளார்ந்த அன்புடன் மற்றவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. நேற்றைய தினம் எந்த வேலையும் முடியலையேன்னு சொல்லி ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்குங்க. அதே நேரத்தில் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதுலேயும் போட்டுறாதீங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. வம்புக்கு இழுக்கிறதுக்குன்னே சிலர் பேசுவாங்க. எப்போ நடந்ததாக இருக்கும், போன வாரம் என்ன சொன்னீங்க அப்படின்னு வம்புக்கு இழுப்பாங்க. அப்படியே அந்த இடத்துலேருந்து நழுவிடுறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா சண்டை பிடிக்கணுங்கிறதுக்காகவே சிலர்லாம் அப்படியே பேச்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் கொஞ்சம் விவாதங்கள்லாம் வரதா செய்யும். சாதாரண ஒப்பு போகாத விஷயமா இருக்கும். அதுக்கெல்லாம் உட்கார்ந்து மணிக்கணக்கில் பேசுகிறது அதெல்லாம் தவிர்க்க பாருங்கள். இருசக்கர வாகனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கவசம் அணிந்து கொண்டு பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் திடீர்னு யாராவது அறிமுகமாகி இந்த பொருளை வாங்கி விற்றீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபம் வரும். அதெல்லாம் சொன்னால் நம்பாதீங்க. உங்களுக்குன்னு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பேர் இருக்குது, அதை நீங்கள் இழந்துடக்கூடாதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படியும் ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் கடினமாக உழைக்கிறீங்கன்னு. இவங்க யார் உங்களை குறை சொல்கிறதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிறது நல்லதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, எளிமையான வாழ்க்கை தான் ஒருவரை வலிமையாக வாழ வைக்கும். ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படி தாங்க. எங்கே போனாலும் நீங்கள் எளிமையாகவே இருப்பீங்க. காசு பணம் வந்தாலும்
பதவி பட்டம் வந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்திருந்தாலும் நீங்கள் அலட்டிக்க மாட்டீங்க, அமைதியாகவே இருப்பீங்க. வந்த பாதையை யோசித்து பார்ப்பீங்க, கடந்து வந்த காலத்தையும் நினச்சி பார்ப்பீங்க. யாரால் இன்றைக்கி நாம் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் யோசிப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வலிமையாக சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணப்புழக்கம் நல்லா இருக்கும். முடியாததெல்லாமே முடியுங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு செவ்வாய் பயிற்சி ஆயிருக்காரு. அவர் 8வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறாருங்க. இதுவரைக்கும் 7வது வீட்டில் உட்கார்ந்துருந்தவர் இப்போது 8வது வீட்டுக்குள்ளே மறைஞ்சிருக்காரு. அதனால் இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்க்கணுங்க. அதே போல் சொத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்க பாருங்கள். ஏற்கனவே வழக்கில் இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு அவசரப்பட்டு சிக்கலில் மாட்டிக்கக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி படிப்புக்காக வேலை கிடச்சிது அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்க உங்களை விட்டு விலகி வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள், வெளி மாநிலம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதெல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சமயோஜித புத்தியால் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகமாக எல்லா காலத்திலையுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய கிரகம் சூரியன் தான். அவர் சுபத்தன்மையுடன் சுபர் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு காரியங்கள் இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். புது வேலைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்கள் வருவாங்க. புது முதலீட்டாளர்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன சவால்களை கூட இன்றைக்கி சமாளித்து நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பணவரவு உண்டு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. வெற்றி உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் புதிய பாதையில் சென்று வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நேரம் என்பது செலுத்தப்பட்ட அம்பை போன்றது. அது போனால் திரும்பி வராது. ஆமாங்க, இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் காலத்தை சரியாக கணித்து அந்த காலத்திற்கு ஏற்ப தகுந்த முடிவுகளை எடுத்து செயல்படக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. பணங்காசை கூட நாம் செலவழித்தோம்னா சம்பாரிச்சிடலாம். ஆனால் கால நேரம் போச்சுன்னா திரும்ப வராதுங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு காலத்தை சரியாக பயன்படுத்துபவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான நாளாக இருக்குதுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்துட்டு புது டிசைனில் புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. முன்னோர்கள் மூதாதையர்களுடைய சொத்து பத்துக்களில் நடந்த வழக்குகள் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி நல்லது நடக்குங்க. இதுவரைக்கும் 6வது வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு உங்களுக்கு சில உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருந்த செவ்வாய் இப்போது 7வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கு உண்டு. கண்டும் காணாமல் போனவங்க வழியே பேசுவாங்கங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சொத்து பத்து விவகாரங்களும் சுமூகமாக முடியுங்க. நீங்களும் யதார்த்தமான முடிவுக்கு இனிமேல் வரப்போகிறீங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. புது பங்குதாரர்களெல்லாம் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். சனி பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாகவும் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க.
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெட்டினால் 4 பக்கமும் துளிர்விடும் மரமாய் இரு, தடுத்தால் புதிய தடத்தை உருவாக்கும் தண்ணீராய் இரு. நீங்கள் அப்படி தாங்க. எத்தனையோ பேர் நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி உங்களை தடுத்தாங்க, உங்களை மட்டம் தட்டுனாங்க, உங்களை உடைத்து வைத்தாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. மாற்று வழி தேடினீங்க, மாற்றத்தை நீங்கள் விரும்புனீங்க. விடாமுயற்சியால் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. எங்கும் எப்பொழுதும் அடங்க மறுங்கிற கொள்கையுடன் வெற்றி வாகை சூடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. 6வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் இனிமேல் தீர்வு கிடைக்குங்க. வருஷ கணக்கில் இழுபறியாக இருக்குதுங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அதெல்லாம் இனிமேல் நடக்குங்க. இன்றைக்கி கூட உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் அதெல்லாமே சாதகமாக முடியுங்க. எல்லா வகையிலும் விஐபிகளும் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒரு இனந்தெரியாத ஒரு புரிதல் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி எங்கே போனாலும் தோல்வியால் துவண்டு போயிருந்தீங்கள்ல, அந்த துவண்டு போன நிலை இனிமே மாறி இனிமேல் ஒரு தூண்டுதலோடு நீங்கள் இருப்பீங்க. ஒரு சந்தோஷத்தோடு நீங்கள் இருப்பீங்க. சகோதரங்களும் ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட லாபமாக இருக்குங்க. புது பதவிகள், புது பொறுப்புகள் அதெல்லாம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் சில புது பொறுப்புகள் அதெல்லாம் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு இருந்து வந்த உடல்நலக் குறைவு அதெல்லாம் மாறி அழகாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை கிடைக்கும். பொருத்தமான ஜாதகங்கள் நிறையா வந்தாலும் கல்யாணம் முடிய மாட்டேங்குதுன்னு கவலையாக இருந்தீங்க, முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி திடீர் பயணங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் வலிகளை அனுபவித்தவர்கள் காட்டும் வழிகள் என்றைக்கும் வலிமையாகவே இருக்கும். ஆமாங்க, அனுபவப்பட்டவங்க, அடிபட்டவங்க, அனுபவித்து வந்தவங்க சிலதெல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே நீங்கள் ஏற்றுப்பீங்க. பழந்தின்னு கொட்டை போட்டவர்னு சிலரெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அறிவு முதிர்ச்சிக்கு உள்ளானவர்கள் அழைத்து ஆர்வத்தில் நமக்காக சொல்கிறாங்கன்னா அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு பின்பற்றி முன்னுக்கு வருபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதி செவ்வாயோட நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. பணவரவும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. உடம்பு தாங்க போட்டு பாடாப்படுத்துது. சும்மாவா 5 கிரகங்கள் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. எல்லா கிரகங்களும் அங்கே தான் வந்து கேம்ப்பு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும். எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவு எடுத்துங்க. ஏன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகாமல் சில நேரங்களில் அப்படியே வயிறு திம்முன்னு இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தண்ணீர் அதிகமாக குடிங்க. ஏன்னா சூரியன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறாரு. உடல் உஷ்ணம் அதிகமாகும். அதனால் திடமாக உண்ணக்கூடிய உணவுகளை குறைச்சிக்கிட்டு திரவநிலை உணவுகள், பழ ஜூஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இருக்கிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினம் குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர வாய்ப்பு இருக்குதுங்க. பழைய நண்பர்களையும் தேடி பிடிச்சு பேசி சந்தோஷப்படுவீங்க.
சின்ன வயசில் நடந்த சில குறும்புத்தனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நினைவு கூறுவீங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் கிடைக்குங்க. 5வது வீட்டுக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. படிப்புக்காக அல்லது வேலை கிடச்சி உங்கள் பிள்ளைங்க வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதில் ஒரு பகுதியை கொடுத்துட்டு இன்னொரு பகுதியை வச்சுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.